செலக்டட் பாயிண்ட் நம்பர் 1102. யோகி பவித்திரமான வாழ்க்கையா இல்லைன்னா அதிகாரத்தினோட அந்த அனுபவத்தை பண்ணிக்க முடியாது. सतगुरु का महामंत्र क्या मिला? சத்குருவினோட மகாமந்திரம் என்ன கிடைச்சது? पवित्र बनो, योगी बनो. பவித்திரமாகுங்க, யோகி ஆகுங்க. ये महामंत्र जन्मते ही सदगुरु द्वारा प्राप्त हुआ. இந்த ஒரு மகாமந்திரம் எப்போ நீங்க ஜென்ம எடுத்துக்கிட்டீங்களோ அப்போலிருந்தே சத்குரு மூலமா பிராப்தி ஆச்சு, கிடைச்சது. हर एक इंद्रिय से, ஒவ்வொரு இந்திரியங்கள் இருந்து கூடயும், मन से, மனதின் மூலமா, वाचा से, பேச்சு மூலமா बनो. என்ன ஆகணும்? पवित्र बनो. தூய்மை ஆகுங்க. पवित्र में कुछ मिक्स होता है. இப்போ தூய்மையாக இருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது மிக்ஸ்சாரிட்டி ஏற்படுமா? शुद्ध दूध या शुद्ध घी किसे कहेंगे? சுத்தமான பால் இல்லன்னா சுத்தமான நெய்யன்னு எதுக்கு சொல்வாங்க? जिसमें कुछ मिक्स हो उसे कहेंगे. ஒரு பொருள்ல மிக்ஸ்சாரிட்டி இருந்ததுன்னா அதுக்கு சொல்வாங்களா? तो मनुष्य आत्माएं जीवात्माएं, மனித ஆத்மாக்கள் ஜீவாத்மா இருக்காங்க. शरीर सहित है, சரீரம் கூட இருக்காங்க. मन सहित है, बुद्धि सहित है. மனசு கூட இருக்காங்க, புத்தி கூட இருக்காங்க. அப்படின்னா மனசு இருக்கு, புத்தி இருக்கு. पवित्र किसे कहेंगे? தூய்மைன்னு யாருக்கு சொல்வாங்க? जिनका मन, जिनकी बुद्धि, யாரோட மனசு, யாரோட புத்தி, जिनके शरीर की हर कर्मेंद्रियां, யாரோட சரீரத்தினோட ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் கூடயும் पवित्र हो. தூய்மையாக இருக்கணும். उनमें किसी दूसरे का निवास नहीं हो. அவங்களுக்குள்ள மத்தவங்களோட நிவாசம் அப்படின்னா வசிக்க கூடியவங்களாக இருக்கக்கூடாது. किसका हो? யாரது இருக்கணும்? एक बाप, दूसरा नको. ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. तो उसको कहेंगे पवित्र. அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா தூய்மையானவங்கன்னு சொல்வாங்க. तो पवित्र बनो அப்போ और தூய்மை ஆகுங்க, பிறகு योगी बनो. யோகி ஆகுங்க. तो जब इंद्रियां प्रैक्टिकल में ऐसी होंगी, பிறகு இந்திரியங்கள் எப்போ பிராக்டிக்கலி இப்படி இருக்குமோ, अनुभव में आ रहा होगा, அனுபவம் இப்படி ஆயிட்டு இருக்குது. तो दूसरी बात क्या अनुभव में आ गई? பிறகு இன்னொரு விஷயம் என்ன அனுபவத்துல வரணும்? योगी, யோகி, लगन स्वरूप, ஈடுபாடு இருக்கக்கூடிய ஸ்வரூபம், याद स्वरूप. நினைவினோட ஸ்வரூபம். ये महामंत्र जन्मते ही सतगुरु द्वारा प्राप्त हुआ है. இந்த மகா மந்திரம் எப்போ ஜென்ம எடுத்திருக்கீங்களோ அப்போலிருந்தே சத்குரு மூலமா பிராப்தி ஆயிருக்குது, கிடைச்சிருக்கு. और यही महामंत्र सर्व प्राप्तियों की चाबी. பிறகு இந்த மகா மந்திரம் தான் எல்லா பிராப்திகளுக்கு சாவி. सर्व बच्चों को मिली. எல்லா குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்குது. योगी जीवन पवित्र जीवन ही யோகி வாழ்க்கை பவித்திர வாழ்க்கை தான் सब प्रकार की प्राप्तियों का आधार है. எல்லா விதமான பிராப்திகளுக்கு ஆதாரமா இருக்குது. जन्मते ये महामंत्र मिला तो है. எப்போ ஜென்ம எடுத்திருக்கீங்களோ அப்போலிருந்தே இந்த மகா மந்திரம் என்னமோ கிடைச்சிருக்குது. लेकिन कोई ने कितना निभाया? ஆனா ஒரு சில பேரு எந்த அளவுக்கு அவங்க அத மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. कोई ने कितना निभाया? இன்னும் சில பேரு எந்த அளவுக்கு அவங்க அத மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. तो
प्रकार से सब प्राप्तियों की प्राप्ति भी அதே ரூபத்துல என்ன ஆகுதுன்னா எல்லா விதமான பிராப்தி கூடயும் होती है। ஆகுது. तो इसलिए ये चाबी है। அதனால இது சாவியா இருக்குது. क्या? என்ன? महामंत्र। மகாமந்திரம் जीवन में अपनाना। உங்களோட வாழ்க்கையில அது எப்படின்னா தன்னதாக ஆக்கிக்கிறது. पवित्र बनो और योगी बनो। தூய்மை ஆகணும், தூய்மை ஆகுங்க, யோகி ஆகுங்க. अगर पवित्रता नहीं, ஒருவேளை தூய்மை இல்ல, योगी जीवन नहीं, யோகி வாழ்க்கை இல்ல, तो अधिकारी होते हुए भी अधिकार की अनुभूति नहीं कर सकेंगे। அப்போ அதிகாரிகள் ஆகி இருந்தாலும் அதிகாரத்தோட அனுபவத்தை பண்ண முடியறதில்ல.